இந்த மூஞ்செல்லாம் யாராச்சும் தியேட்டர்ல காசு கொடுத்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்ன மக்களையே இன்னைக்கு இவர் படம் வந்தா தாண்டா எங்களுக்கு பண்டிகை அப்படின்னு சொல்ல வச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவரை பத்தின கதை தான் இது. அது வேற யாரும் இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் தான். தளபதி விஜய் அவர்களை தெரியும் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தோழிகளால் கேலி செய்யப்பட்ட ஒருவன் இன்று கோடிக்கணக்கான மக்களின் தலைவனாக மாறியது எப்படி தெரியும்? 1990களில் விஜய் சினிமாவில் அறிமுகமான போது அவருடைய உருவத்தையும் நடிப்பையும் பார்த்து பல பத்திரிகைகள் மிக மோசமாக விமர்சனம் செய்தன. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இந்த மூஞ்சியா யாராச்சும் தியேட்டரில் காசு கொடுத்து பார்ப்பானா அப்படின்னு எவ்வளவோ விமர்சனங்கள். ஆனால் அவர் எதுக்குமே பதில் சொல்லவில்லை. அவர் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து செயல்படுறார், முயற்சிக்கிறார். தன்னோட உழைப்பை மட்டுமே அதுக்கு பதிலாக கொடுக்குறார். ஒவ்வொரு தோல்வியிலையும் எதையாச்சும் ஒன்றை கற்றுக்கொள்றார். நமக்கு எது வருமோ அதை நாம் விடாமல் செய்யணும் அப்படின்ற பிடிவாதமாக இருந்தார். இப்போ அவர் சூப்பர் ஸ்டாருக்கு சவால் விடும் அளவுக்கு வசூல் சக்கரவர்த்தி. அவர் சொல்லும் ஒரே மந்திரம் என்ன தெரியும்? இக்னோர் பண்ணு. நமக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயங்களோ இல்லை நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் சொல்றாங்களோ இக்னோர் பண்ணுங்க. உங்களை பார்த்து யாராச்சும் விமர்சித்தா கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. உங்க வெற்றியை விட பெரிய பதில் வேற ஒண்ணுமே இல்லை. தளபதி விஜய் ஸ்டைல்ல சொன்னா கீப் மூவிங். தளபதி விஜய் அவர்கள் நம்மளை இப்படி கேலி செய்கிறாங்களே, நம்மளை இப்படி விமர்சிக்கிறாங்களே, இந்த துறைக்கு சரிவர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இந்த விலகி போயிருந்தா இன்னைக்கு எத்தனை பேருக்கு தளபதி விஜய் அவர்களை தெரிஞ்சிருக்குமோ தெரியல. அவர் அதில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தன்னோட பாதையில் சரியாக பயணிச்சாரு. யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தில் இருக்கிறார். சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தளபதி விஜய்க்கு ரசிகர்களாத ஆட்களே இருக்க மாட்டோம். அன்னைக்கு கேலி செஞ்ச மக்கள் தான் இன்னைக்கு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உங்களுக்கான ஒரு இலக்கை நீங்க முடிவு பண்ண, அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. சிறிய தோல்வி வந்தாலும் துவண்டுடாதீங்க. தளபதி விஜய் அவர்கள் சிறந்த ஒரு நடிகன் மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு தலைவராகவும் இப்ப மாறிக்கிட்டு வரார்.